வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம் அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கம் அவங்களுடைய பணிகளை தொடங்கியிருக்காங்க. அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் பாலிசி பேப்பர் ஃபார் எ கிளீன் அண்ட் சஸ்டைனபிள் தமிழ்நாடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. எப்பேற்பட்ட ரிப்போர்ட் தெரியுமா அது? சுற்றுச்சூழல் வயசு தமிழகத்துக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன ஆபத்துகள் தமிழகத்துக்கு வரப்போகுது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய 255 பக்க ரிப்போர்ட்டு. அண்ணாமலை விஷயம் தெரிஞ்சவர், எல்லா ஃபீல்ட்லையும் அவருக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்ல, அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த பாலிசி பேப்பர் அமைஞ்சிருக்கு. மதுபான கடைகளை கம்ப்ளீட்டாக மூடிட்டா கவர்மெண்ட்டுக்கு வருமானத்துக்கு அதுக்கு ஆல்டராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவை 2023 அண்ணாமலை வழங்கியிருக்காரு. அப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவருக்கு தெரியுது. பாலிசி பேப்பருக்கெல்லாம் பாராட்டுகள் குவிந்து வருதுங்க. நல்ல ஒரு லீடர் அண்ணாமலை, அதில் டவுட்டே இல்லை. என்ன தமிழகத்துடைய சாபம் என்னன்னா, இங்கே இருக்கிறவங்க சினிமா மோகத்திலிருந்து இன்னும் விடுபடலை, சினிமா மோகத்திலே இருக்காங்க. உதாரணத்துக்கு பிகைன் உட்ஸில் ஜேசன் சஞ்சயுடைய ஒரு இன்டர்வியூ, சிஎம் விஜயுடைய பையன் ஜேசன் சஞ்சய் இருக்கார்ல, அவருடைய இன்டர்வியூ வெளிவந்திருக்கு. ஒரு நாளில் 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் அதுக்கு. ஆனால் இந்த பக்கம் அண்ணாமலை நாட்டுக்கு தேவையான எது முக்கியமோ நம்மளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை பேசுகிறாரு, அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான் வியூஸு. இப்படிப்பட்ட தமிழகத்தை மீட்டு கொண்டு வரது அப்படிங்கிறது லாங் ப்ராசஸ். ஆனால் டெஃபினட்டாக அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை யார் மீட்டு கொண்டு வர முடியும்னா, அண்ணாமலை மாதிரியான நல்ல நாலேஜான போல்டான ஒரு யங் லீடர்னால தான் கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு சிம்டம்ஸு, அறிகுறி இப்போ தென்பட தொடங்கியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, நயினார் நாகேந்திரன் நேர்காணலில் இனி பிஜேபிக்கு முதல் எதிரி டிவிகே தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? டிஎம்கே எங்களுடைய முதல் எதிரி அப்படின்னு இவ்வளவு நாள் சொல்லிக்கிருந்தவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. டிஎம்கே முதல் எதிரி இல்லை, டிவிகே தான் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஃப்யூச்சரில் டிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் டிஎம்கே எங்களுடைய ஃபஸ்ட் எனிமி இல்லை, டிவிகே தான் அப்படின்னு நயினார் பேசி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? டெல்லி போராட்டத்தில் நின்றுக்கு இருந்த ஒரு காவல் வாகனத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டாங்களா ஒருத்தங்க, சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். அவங்க லோ பட்ஜெட் மாடல், அவங்கள போராட்ட காலத்துக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ட்ராமாவை நடத்தினாங்க சிஜேபி. அதை சில பொலிட்டீஷியனு அந்த புகைப்படத்தெல்லாம் ஷேர் பண்ணி ஃபயர் விட்டுக்கு இருந்தாங்க. இப்போ ராஜ் தாக்கரே இருக்கார்ல மகாராஷ்டிராவில், அவர் அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை நேரடியாக கூப்பிட்டு வச்சு பாராட்டியிருக்காரு. நின்றுக்கு இருந்த வாகனத்தை கையால் நிப்பாட்டி சாகசம் புரிஞ்சதுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம். காமன்வெல்த் கேம்ஸில் எவ்வளவு யங்ஸ்டர்ஸு சாதனைக்கு மேலே சாதனையாக படிக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு இது மாதிரியான அங்கீகாரத்தை கொடுத்தா பரவாயில்ல. போலி போராளிகளுக்கு அங்கீகாரமா? அதனால தான் ராஜ் தாக்கரேவுடைய கட்சி மகாராஷ்டிராவில் படிப்படியாக அழிவை நோக்கி நகர்ந்துக்கு இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் அண்ணாமலையா ரசமலாய் அப்படின்னு வம்புழுத்தார்ல, தேர்தலில் மகாராஷ்டிரா மக்கள் பெரிய ஒரு ஆப்பை வச்சாங்க. இன்னும் அதிலிருந்து திருந்தலை போல. இன்னும் திருந்தாமல் இப்படி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் கூப்பிட்டு பாராட்டிக்கிருக்காரு. கடைசி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருத்து கணிப்பு. என்டிடிவியில் ஒரு கருத்து கணிப்பு முடிவு வெளிவந்திருக்கு. ஜென் இசட் தலைமுறை மத்தியில் புகழ் வாய்ந்த லீடர்ஸ் யார், ஜென் இசட் தலைமுறை யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு முடிவு. அதில் 39.8% ஜென் இசட் தலைமுறை மோடிஜிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும், 27.9% ஜென் இசட் தலைமுறை ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அபிஜித் திப்கே சிஜேபி பார்ட்டி ஹெட் இருக்கான்ல, அவனுக்கு 12.6% ஜென் இசட் தலைமுறை ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு என்டிடிவி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜென் இசட் தலைமுறை மத்தியிலையும் மோடிஜி தான் ஃபேமஸு, மோடிஜிக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.